ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு பாவக்காய் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. நல்லாயிருக்கும். குட்டீஸுகளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து இது என்ன காய்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு 2 பாவக்காய் எடுத்துக்கங்க. 2 பாவக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு லெமன் சைஸு புளி, பெரிய லெமன் சைஸு, கரும்பு சர்க்கரை 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கங்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு, கல் உப்பு கொஞ்சம். சட்டியில் ஃபஸ்ட்டு பாவக்காயெல்லாம் கொட்டிக்கலாம் இருங்க. கொட்டிட்டு இதுக்குள்ளே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி, சர்க்கரை அதெல்லாமே கொட்டணும். எல்லாத்தையும் ஒட்டுக்க கொட்டிடுறது தான். ஓகேங்களா. இதுக்கு பேர் பாவக்காய் குமையல் நாங்கள் சொல்கிறது. எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு வேக வைக்கணும். ஓகேங்களா. நல்லா கலந்துட்டு இருங்க, நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி வச்சிடலாம் இருங்க. உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் இருங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. இது நல்லா வேகணும். ஓகேங்களா. அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் வேணும். சின்ன வெங்காயம் ஒரு 25 வச்சுக்கலாம். கருவேப்பில், கொத்தமல்லி இதெல்லாமே வேணும் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பில், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் 25, தேங்காய் கொஞ்சம். ஓகேங்களா. நல்லா கலக்கி விட்டு பார்க்கலாம். தண்ணி ஒன்றும் இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் திறக்கணும். அதுக்கு முன்னாடி திறக்க வேண்டாம். கசப்பெல்லாம் ஒரு சொட்டு கூட இருக்காது. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க. குட்டீஸ்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா என்ன காயின்னு கேட்டு சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். நம்ம லஞ்சுக்கு ஒரு நல்ல பொரியல், கிரேவி தான். சாப்பாடு இதிலேயே சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ட்ரை ஆகிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. எண்ணெயும் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பொரியிட்டே இருங்க. ஓகே, கடுகு பொரிட்டோம். அடுத்தது கருவேப்பில் போடலாம் இருங்க. கருவேப்பில் போட்டாச்சு. போட்டு சின்ன வெங்காயம் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கிட்டு ஓகே, இது கொஞ்சம் வேகட்டுங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணங்கினோன்னையும் நம்ம அடுத்தது இருங்க, வணங்கிட்டு இருங்க. கொஞ்சம் நல்லா வணங்கணும். வணங்கல. ஓகே, வணக்கிக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. எப்பவுமே ஃபினிஷிங்கில் தான் கொத்தமல்லி இலை போடுவாங்க. ஆனால் இதில் இப்படியே போட்டுடணும். ஃபஸ்ட்டே போட்டுடணும். தேங்காயும் போட்டுடணும். போட்டு நல்லா வணக்கிடணும். சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. விச வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தூக்கி அதுக்குள்ளே ஊற்றி சும்மா லைட்டாக ஒரு கொதி விட்டுடலாங்க. ஓகேங்களா. இருங்க, கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. கலக்கி சும்மா லைட்டாக அடுப்பில் வச்சாவே போதும். வச்சுக்கலாம் இருங்க. வச்சாச்சு. ஓகே, வணக்கிக்கலாம் இருங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க ரெடி. பாவக்காய் பார்த்தாவே பாவக்காய் மாதிரி தெரில. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் பாவக்காய் தான். யாராருக்கு பாவக்காய் பிடிக்காதுங்கிறது சொல்லுங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. ஓகேங்க.